மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வேகமாக நிரம்பி வருவதால் பாசன ஆறுகள், வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு டெல்டா பாசன விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நேற்று ஒரு நாளில் மட்டும் மேட்டூர் அணைக்கு 6 TMC நீர் வந்து சேர்ந்துள்ளதால் சம்பா நெல் சாகுபடிக்கு காவிரி நீர் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ள தஞ்சை மாவட்ட விவசாயிகள் பாசன ஆறுகள், கிளை வாய்க்கால்கள், மழைநீர் வடிகால்களில் மண்டி கிடக்கும் ஆகாய தாமரை செடிகள், நாணல் புல்களை அகற்றி தூர்வார தமிழ்நாடு அரசு போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். காவிரியிலிருந்து மேட்டூருக்கு தண்ணி என்பது கூடுதலாக வந்துகிட்டு இருக்கு. ஆனால் டெல்டா மாவட்டங்களில் போதுமான குளங்கள், ஏரிகள், வாய்க்கால்கள், வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாமல் இருக்கிறது. உடனடியாக தமிழக முதல்வர் தண்ணியை காலத்தோடு திறந்து விடுவது, தூர்வாரும் பணியை கூடுதலாக செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வது, விவசாய தொழிலாளர்கள் அடங்கிய அரசு அதிகாரிகள் கொண்ட குழுவை அமைத்து அங்கங்கே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய வடிகால் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும். மேட்டூர் அணையின் நீர்வரத்தை கண்காணித்து டெல்டா மாவட்டங்களில் உள்ள ஏரி, குளங்களில் நீரை நிரப்பிடவும், சம்பா சாகுபடிக்கு தண்ணீரை திறந்துவிடவும் விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.